கரசாமி சார். எப்படி இருக்கு படம் சூப்பரா இருக்கு. எதனால நல்லா இருக்கு சொல்றீங்க? ஆக்டிங்கு, பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே நல்லா இருக்கு. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா விறுவிறுப்பா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சென்டிமெண்ட் இருக்குது. அவ்வளவுதான். ஆக்டிங் எப்படி இருக்கு இந்த ஆக்டிங் சுராஜ் வெஞ்சமுடு, தனுஷ், கே.எஸ். ரவிக்குமார் பின்ன படல எடுத்துருக்காப்ல. அப்படிங்களா? அந்த பாண்டியராஜ் அவங்க பையனா இருக்கு, அவரு எப்படி பண்ணிருக்காரு? அவரு கம்மி சீன் தான். ஓகே. கிளைமேக்ஸ்ல எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ஓகே. ஜியோட மியூசிக்ல எப்படி இருக்கு? ஜிவி மியூசிக் படத்துக்கு ரொம்ப பலமான இது. நல்லா இருக்கு. ரேட்டிங் உள்ள தருவீங்க 10க்கு? கொடுக்க ஒரு 6.5. 6.5 தான் தரலாமா? அப்படிங்களா? சரி, நான் ஓகே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. ரொம்ப சீரியஸா பண்ணிருக்காரு. நல்லா இருக்கு. சின்ன சின்ன லாஜிக் மட்டும் தான் கொஞ்சம் இடிக்கும், மற்றபடி ஓகே தான். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. உங்களுக்கு எப்படி இந்த மூவி? இல்ல நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா போச்சு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி. ஓகே. தனுஷ் ஆக்டிங் எப்படி நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? மதுமிதா ஹீரோயின் ஓகே. ஃபர்ஸ்ட் படத்துக்கு இப்போதைக்கு நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு அவங்களுக்கு. ஜியோட மியூசிக்ல எப்படி இருக்கு? அதுதான் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு. உண்மையே படத்துக்கு பெரிய ஸ்ட்ரென்த் பேக்ரவுண்ட் சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் தான். கிளைமேக்ஸ் எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் ஓகே நல்லா இருக்கு. ரேட்டிங் உள்ள தருவீங்க? ரேட்டிங் உள்ள தருவீங்க? 7.5 out of 10. நீங்க 8. கரை எப்படி இருக்கு கரை? சூப்பரா இருக்கு. எதனால சூப்பரா இருக்குன்னு சொல்றீங்க? நேச்சுரலா இருக்கு. ரியல் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல இருக்கு. ரெண்டுமே படம் போறதே தெரியல. அப்படிங்களா? தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆஸ் யூஷுவல் நேச்சுரல். அப்படிங்களா? அவங்க ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் கொஞ்சம் சீன் தான் இருக்காங்க. பட் அந்த எமோஷனல் சீன்ஸ்லாம் வரும்போது ஷீ இஸ் ஆப்ட். அந்த கேரளா ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு அந்த மாதிரியான யாரு? கேரளா ஆக்டர் ஒருத்தர் இருக்காருல்ல, கேரளா ஆக்டர் யாருங்க? ஒருத்தர் இருக்கா. ஹீரோயின் அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் எப்படி பண்ணிருந்தாங்க? ஹீரோயின் நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ இவர்லாம் இருக்காரு, அவரு கே.எஸ். ரவிக்குமார். ரவிக்குமாரா? அவரு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கெட்டப்ல அவர் பார்த்ததில்ல. ஸோ இட் வாஸ் வெரி நேச்சுரல். மியூசிக்ல எப்படி இருக்கு? ஜியோட மியூசிக் படத்தை விட மியூசிக் ஜாஸ்தியா தெரியல. கதை, ஸ்டோரி லைன், ஆக்டிங் இதுதான் மெயினாக இருக்கு. மியூசிக் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கு. சாங்ஸ்லாம் இருக்கா மூவில? சாங்ஸ் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. வியூவர்ஸ் வந்து படம் பக்கத்தில் இன்ட்ரெஸ்டாக சுவாரஸ்யமாக பார்த்துடுறாங்க. ஸோ அப்படிதான் இருக்கு. ஸோ தெரியல, படம் நகர்றதே தெரியல. நம்ம ஒண்டிடுறோம் படத்தோட. ஏன்னா எல்லாருமே லோன் வாங்கியிருப்போம். ஸோ இட்ஸ் அ மெசேஜ் ஃபார் எவ்ரி ஒன். இது மெசேஜ் நாட் ஓன்லி ஃபார் வியூவர்ஸ், அது பப்ளிக் பேங்க்ஸ்க்குமே ஒரு மெசேஜ் தான் இது. ஸோ நம்ம லோன் கொடுக்கும்போது சொல்லி கொடுக்கணும், ஏமாற்றி கொடுக்கக்கூடாது. தட்ஸ் அ ஸ்ட்ராங் மெசேஜ். கரசாமி ப்ரோ எப்படி இருக்கு? கரசாமி இதனால சமையல்னு சொல்றீங்க? தனுஷ் ஆக்டிங்கு, ஜிவி பேக்ரவுண்ட் ஸ்கோரு, லைட்டா இட்லி கடை மாதிரி. அப்படிங்களா? ரைட்டா இது கொஞ்சம் அவங்க அப்பாவோட சென்டிமெண்ட்லாம் இருக்கு. அதனால நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நேஷனல் அவார்டு இப்போ தனுஷுக்கு. அப்படிங்களா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் எமோஷனலா இருந்துச்சு, கொஞ்சம் இதாக இருந்துச்சு, த்ரில்லிங்கா இருந்துச்சு. அப்படிங்களா? ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? தனுஷ் அவங்களுக்கு ஹீரோயின் கம்மியா கொஞ்சம் நேரம் தான் பண்ணாங்க, ஆனால் நல்லா இம்பாக்ட் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பாருங்க, மறக்காம எல்லாம் பாருங்க. கே.எஸ். ரவிக்குமார் அவங்களும் எப்படி ப்ரோ பண்ணிருக்காரு? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ ஒரு ஆக்டிங். கிளைமேக்ஸ்ல எப்படி இருக்கு? கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்டடா இருந்துச்சு ப்ரோ, ஆனால் நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் வேற லெவல். அப்படிங்களா? சரி, ஓகே.